காவேரி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு காவேரி வந்து, "என்ன இது? இவர் இருக்காரு, பக்கத்தில ஏதோ கிறுக்கி இருக்கே! ஒண்ணும் புரியலையே, முகமே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. உடனே விஜய் கிட்ட, "என்னங்க இது? இந்த ஃபோட்டோல இருக்கிறது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் கிறுக்கி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஓடி வந்து விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சியில வந்து ஃபோட்டோவ கைய வாங்குறாரு. வாங்கிட்டு செமையா டென்ஷனா, "இந்த ஃபோட்டோ எதுக்கு எடுத்த?" "ஏங்க நான் எங்கங்க எடுத்தேன்? இந்த ஃபைல் எல்லாம் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த ஃபோட்டோ இருந்தது. அவ்வளோதான். அதுவும் கீழ விழுந்தது. எடுத்து குடுத்தேன்." அப்படின்னு. "இங்க பாரு, தேவையில்லாத என் பர்சனல் விஷயத்த தலையிடாத." "ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? தேவையில்லாம பர்சனல் விஷயம்ன்றீங்க. என்ன பர்சனல் அப்படி? இங்க பாரு, அவ்வளோதான். ஃபோட்டோவ பார்க்காத. நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து உள்ள வைக்கிறாரு. என்னவா இருக்கும்? ஒண்ணும் புரியலையே. அந்த ஃபோட்டோ பத்தி கண்டிப்பா தெரிஞ்சே ஆவணும். அவர் அமைதியா எடுத்து வச்சா கூட நானு அமைதியா இருந்துருவேன். ஆனா, அவர் என்ன டென்ஷன் ஆக்கி எடுத்து வைக்கிறாரு. அதனால கண்டிப்பா அந்த ஃபோட்டோ பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன்." அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே யோசிக்கிறாங்க, யார் வீட்ல யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராங்க. சரி, இவங்க எல்லார்கிட்டயும் கேட்டால் கண்டிப்பாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் அவங்க பிள்ளைய பற்றி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. தாத்தா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தாத்தா அப்படின்றாங்க. "சொல்லுமா, என்ன விஷயம்?" அப்படின்னோடனே, "இல்லை தாத்தா, அது வந்துன்றாங்க." "என்ன விஷயம் சொல்லுமா?" அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவரோட ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன்." "ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோ?" அப்படின்றாரு. "இல்லை தாத்தா, அது பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க லேடி மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க முகத்தை ஃபுல்லாகவே அழைச்சிருந்தாரு. எனக்கு ஒன்றும் புரியல தாத்தா, அது யார்? ஏன் அப்படிலாம் பண்ணாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து, "சரிம்மா, அதை விட்டுருமா, அது எதுக்கு பேசிக்கிட்டு மனசு தான் கஷ்டமாகும்." "இல்லை தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லைன்னா எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது தாத்தா, சொல்லுங்க தாத்தா." அப்படின்னோடனே, உடனே வந்து, "அதை தெரிஞ்சுக்கினா உனக்கு தான்மா டென்ஷன் ஆகும், வேணாம்மா விட்டுருமா." அப்படின்றாரு. "ப்ளீஸ் தாத்தா, சொல்ல மாட்டீங்களா என்கிட்ட? அப்போ அவரை பற்றி எந்த விஷயமும் எனக்கு தெரியக்கூடாதா? சொல்லுங்க தாத்தா, இந்த வீட்டில் உள்ளவங்க தான் என்னை யாரோ பார்க்குறாங்க, நீங்களும் உங்கள் பேத்தியாக பார்க்கலையா தாத்தா?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சரி நான் சொல்கிறேன்." அப்படின்னோடனே, "இங்கே பாரு, அது வந்து சொல்லுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா." அப்படின்றாங்க. உடனே வந்து, "இல்லைம்மா, அவன் விரும்பின பொண்ணுமா." "என்னது விரும்பின பொண்ணா? அப்போ அவர் லவ் பண்ணியிருக்காரா?" "ஆமாம்மா, அவன் லவ் பண்ணான். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணாம்மா. அந்த பொண்ணு வந்து அவனுக்கும் செட் ஆகலம்மா. அதனால் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க." அப்படின்னோடனே, "நிஜமாவா தாத்தா? அவரை லவ் பண்ணாரு? நினச்சு கூட பார்க்கல." "ஏம்மா, அவன் லவ் பண்ண மாட்டானா?" "இல்லை தாத்தா, அது வந்து உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு லவ் பண்ணான், புரியுதா? அது வந்து தோல்வியில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணான்." அப்படின்றாரு. உடனே வந்து, "சரிங்க தாத்தா, அந்த பொண்ணு எங்கே இருக்கா?" "யாருக்கு தெரியும்?" "என்ன தாத்தா சொல்கிறீங்க?" "ஆமாம், இங்கே தான் இருந்தா. நீ உங்கள் அம்மாலாம் இருக்காங்களே எதிர் வீடு, அந்த வீட்டில் தான் அவள் இருந்தா, குடுத்தனம் இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் எங்கே போனா, என்ன ஆனா எதுவும் தெரியாதும்மா. இதுக்கப்புறம் வேறு எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது." "தாத்தா, இன்னொரு விஷயம் தாத்தா." அப்படின்னோடனே, "என்ன விஷயமா? அவங்க 2 பேரும் ஏன் தாத்தா பிரிஞ்சாங்க?" அது எனக்கு எப்படிம்மா தெரியும்? அவனுக்கு தானே தெரியும். அவன் பிரிஞ்சுட்டான், அவ்வளோதான். அது இந்த விஷயத்தலாம் ரொம்ப நம்ம கேட்க முடியாதுல்ல." அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா." அப்படின்றாங்க. "விஜய் கிட்ட இத பத்தி கேட்டியாம்மா?" "இல்ல தாத்தா, வெறும் ஃபோட்டோவ பத்தி தான் கேட்டேன். யார் இவங்கன்னு?" அதுக்கே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே கையில இந்த ஃபோட்டோவ வெடுக்குன்னு பிடுங்கிட்டாரு தாத்தா. "எனக்கே ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, அதுக்கு தான் சொல்றேன். நீ விஜய் கிட்ட இத பத்தி எதுவுமே பேசாத. அத பத்தி கேட்கவும் கேட்காத. கேட்டா அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் வீட்டையே ரெண்ட் பண்ணிடுவான் அவன்." அப்படின்னோனே, "என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனையா?" "ஆமாம்மா." அப்படி சொல்றாங்க. அத கேட்டு வந்து ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறாங்க. நம்ம காவேரி, இந்த அளவு அவரு இருந்திருக்காரே, அப்ப யாரா இருக்கும்? அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ஐயோ! எனக்கு வந்து டென்ஷனா இருக்கே. எனக்கு வந்து தாங்க முடியலையே. எப்படியாவது வந்து ஆர்வம் அதிகமாயிடுச்சே. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆவணும். இவரு இவ்ளோ அழகா இருக்காரு. கண்டிப்பா அவங்களும் ரொம்ப அழகா தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் கண்டிப்பா விரும்பியிருப்பாரு. சரி, எப்படி வந்து நம்ம வந்து அத தெரிஞ்சுக்கிறது? அவங்க ஃபோட்டோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க.